புது நெக் பேண்டுப்பா வாங்கி 6 மாதம் கூட ஆகலை. உள்ளேருந்து எண்ணெயாக வருதுன்னாங்க கஸ்டமரு. நானும் இது செக் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளேருந்து ஒரே எண்ணெயாக இருந்துச்சு. நம்ம வண்டியில் தான் இன்ஜின் ஆயில் ஊற்றி யூஸ் பண்ணுவோம். அதில் ஆயில் லீக் ஆச்சுன்னா ஓகேங்களா, இது என்னடா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இதில் எப்படா ஆயில் வரும்ன்ட்டு நானும் யோசித்து பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் பார்த்தோம்னா இந்த நெக் பேண்டு, இந்த ரப்பர் மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு மெல்ட் ஆகிற, ஒரு டீகம்போஷன் ஆகிற ஒரு மெட்டீரியல் தான். ஆக்சுவலி இது வந்து சன்லைட்டோ நம்ம பாடி ஹீட்டோ படும்போது இந்த மாதிரி ஆயிலாக லீக் ஆக ஆரம்பிச்சிருது. இதனால் என்ன பிரச்சனை வரும்னு கேட்டிங்கன்னா, டேரெக்டாக அதை நம்ம சார்ஜிங்கில் ப்ளக் பண்ணும்போதோ மைக்கு யூஸ் பண்ணும்போதோ டேரெக்டாக போர்டு வந்து ஷார்ட் ஆக்கிடுது. இதனால் நமக்கு வந்து மெயின் போர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட்டாக ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். கஸ்டமர் முன்னாடியே கொண்டு வந்தனால அதை நான் ப்ராப்பராக க்ளீன் பண்ணி அதுக்குரிய என்னென்ன பார்ட்ஸ் போயிருக்கோ அதை மட்டும் நான் ரீஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ் பண்ணுற லைட் வந்து ஒயிட் கலரில் எரியும் இந்த மாதிரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் காமிச்சப்போ எல்லோ கலரில் எரியும். ஸோ அதை ப்ராப்பராக ரெடி பண்ணோம்னா நமக்கு ரெடி ஆயிடுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஃபாலோ பண்ணிக்கோங்க.